ஹலோ கைஸ், இது வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இதை பற்றினா நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ணப்போ அது கூட சேர்த்து அக்னாலஜ்மெண்ட் கார்டும் சென்ட் பண்ணியிருப்போம். அண்ட் ஒரு சிலர் பண்ணாமையும் விட்டுருப்பீங்க. அது எதுக்காக அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்னாலஜ்மெண்ட் கார்டு எதுக்குன்னா, நம்ம அனுப்பின அப்ளிகேஷன் செலெக்ஷன் கமிட்டியை ரீச் ஆகிருச்சு, செலெக்ஷன் கமிட்டியில் நம்ம அப்ளிகேஷனை வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சென்ட் பண்ண அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை மறுபடியும் செலெக்ஷன் கமிட்டி நமக்கு ரிட்டன் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு நம்ம அப்ளிகேஷன் செலெக்ஷன் கமிட்டியில் ரீச் ஆகிருச்சு, வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர, நம்ம அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்பலைனாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இன்னும் ரிட்டன் ஆகலைனாலும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்தால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அண்டு பிஎன்ஒய்எஸ் பற்றின அப்டேட் இன்னும் எதுவும் வரல. அண்ட் வந்துருச்சுன்னா கூடிய சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன்.